ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன், மெயினாக யாருக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் லேடிஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 12th முடிச்சுட்டு நிறைய ரீசன்ஸ்னால நம்மளால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருந்திருக்கோம். என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலி ரீசனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால லேடிஸால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் கல்யாணம், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிற சான்ஸே நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனாலும் படிக்கலையே, நம்ம ஒரு டிகிரி முடிக்கலையே, படிச்சிருந்தா ஒரு நல்ல ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வீட்டில் லேடிஸ் யோசிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறது, என்ன கோர்ஸ் எடுத்தால் நம்ம வீட்டிலேருந்து ஈஸியாக படித்து பாஸ் பண்ணலாம், குழந்தைங்களாம் வச்சுட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இந்த ஏஜில் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்குது. உங்களை மாதிரி தான் நானும் 12th முடிச்சுட்டு 11 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் படிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ் ஜாயின் பண்ணேன். 2023 ஜாயின் பண்ணேன். இப்போ 25 ஆகுது. 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ஸும் எழுதி பாஸும் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வந்தது. ஸோ படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. எந்த ஏஜில் வேணாலும் நம்ம படிக்கலாம். நம்ம படிக்கணும்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். எப்போ வேணாலும் நம்ம படிக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸாக, ஒரு சிஸ்டராக, ஒரு ஃப்ரெண்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஒரு டிகிரி முடித்தா போதும், ஏன்னா 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ண முடியல, ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, நான் ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, நான் சும்மா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ரீசனுக்காக வேணாலும் படிக்கலாம். ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் படிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த செய்யலாம். நானும் ஒரு நாள் டிசைட் பண்ணேன், கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆசையும் இருக்குது. அதனால் படிக்கணும்னு டிசைட் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட அதை ஷேர் பண்ணேன். அவரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். நீ படி, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் தான் ஃபீஸ் பே பண்ணார். இப்போ வரைக்கும் அவர் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் சப்போர்ட் பண்ணாமல் என்னால் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற லேடிஸாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் முக்கியம்தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு விஷயம் செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லலை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம். அவங்க சப்போர்ட்டோட ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அதனால் மேக்ஸிமம் உங்களோட ஆசையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ படிக்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்டேயோ, ஹஸ்பண்ட் கிட்டேயோ, இன்லாஸ் கிட்டேயோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ண போகிறது கிடையாது, படிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக படித்து பாஸ் பண்ணணும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறோம் அப்படின்னாலே லாங்குவேஜ் எடுக்கிறதுன்றது ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் தியரி பேஸ்டாக இருக்கும், நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். பட் நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில், உங்கள் ஏரியாவில், உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்டடி சென்டரில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எல்லா ஊர்லேயுமே ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நியர்பை இருக்கிற சிட்டியில் ஸ்டடி சென்டர் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே
அட்ரஸ் காண்டாக்ட் நம்பரோட உங்களுக்கு ஸ்டடி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கூட நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டடி சென்டர் மூலயமா போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது, என்னென்ன கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக வந்து ஸ்டடி சென்டரில் சொல்லிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் விசாரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுவே ஸ்டடி சென்டர் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். நானும் வந்து ஸ்டடி சென்டர் மூலயமா தான் போய் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டேன். ஸ்டடி சென்டர் மூலயமா தான் வந்து ஜாயினும் பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஏ தமிழ் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டி எடுக்கிறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருந்தது. நான் ஸ்டடி சென்டரில் போய் கேட்கும்போது எனக்கு யூனிவர்சிட்டியில் 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஒன்று தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி. மொத்தம் 3 யூனிவர்சிட்டி சொன்னாங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சேம் ஃபீஸ் தான் வரும். 5 பேப்பர் எழுதணும் ஒரு செமஸ்டருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் 4 பேப்பர் தான். அது மட்டும் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 7,000 or 7,500 இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியும் 1 இயருக்கு டிகிரிக்கு நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 9,400 ருபீஸ். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ் ஜாயின் பண்ணதுக்கு 1 இயருக்கு 9,400 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணேன். இது வந்து புக் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸ் இதுக்கு மட்டுமே 9,400 ருபீஸ். நம்ம எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பே பண்ணுவோம். அது ஒரு பேப்பருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 5 பேப்பருக்கும் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 1,000 or 1,100 தான் வரும். அது தனியாக வந்து எக்ஸாம் டைமில் பே பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் அந்த 9,400 மட்டும் நான் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு புக்ஸ் வந்ததும் கால் பண்ணி சொன்னாங்க. நான் போய் வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஐடி கார்டும் அதே மாதிரி தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் ஸ்டடி சென்டர் மூலயமா போய் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து யூனிவர்சிட்டி போயும் வந்து ஜாயின் பண்ணலாம். யூனிவர்சிட்டி மூலயமா போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபீஸும் கம்மி. அரௌண்ட் 7,000 தான் வரும் 1 இயருக்கு. நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவ்வளோ ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது, 2,500 கிட்ட வந்து யூனிவர்சிட்டிக்கோ ஸ்டடி சென்டருக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஐடி கார்டுலேருந்து புக்ஸ்லேருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்தாலும் நமக்கு வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம டேரெக்டாக வந்து யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. நமக்கு சர்டிஃபிகேட் முதற்கொண்டு ஸ்டடி சென்டர் மூலயமாவே வந்து கிடைச்சிரும். இதுவே நீங்கள் யூனிவர்சிட்டி பேஸ்டாக போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ்லேருந்து நீங்கள் ஐடி கார்டுலேருந்து புக்ஸ்லேருந்து நீங்கள் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக போயிட்டு தான் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வாங்குறது, ஐடி கார்டு எதுனாலும் நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டு தான் அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதுதான். இல்லை எனக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருந்தால் போதும், நான் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியே வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்து யூனிவர்சிட்டி போக முடியாது, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி சென்டர் சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணுறது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூனிவர்சிட்டி மூலயமாவும் போய் ஜாயின் பண்ணலாம், ஸ்டடி சென்டர் மூலயமாவும் போய் ஜாயின் பண்ணலாம். இதில் தான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர்லேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணவங்க தான். புக்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஐடி கார்டு வந்ததுக்கப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு நியர்பை, இப்போ ஊரில் இருக்கீங்க, ஆர்னியில் இருக்கீங்க, வேலூரில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அங்கேருந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டினால ரொம்ப கஷ்டம், படிக்கவே முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும் எக்ஸாம்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக தான் இருந்தது. நான் எக்ஸாம் எழுதி 1 இயர் பாஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி சென்டரில் போய் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டடி சென்டருக்கு ஒரு மாதிரி மாறும். நான் வந்து என்னென்ன கொடுத்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் மெயினாக அது வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம எங்கே 12th முடிச்சோமோ பாஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி, அதோட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் 10th 12th வந்து மார்க் ஷீட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் யார் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்க பேரில் இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து இல்லை அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒன்ஸ் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு வந்துட்டு கூட இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து எப்படி கிளாஸஸ் எல்லாமே போடுவாங்க, எப்படி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து அலாட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறது, எப்படி எக்ஸாமுக்கு படிக்கிறது, எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிட்டே இருக்கீங்க, இந்த வருஷம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கீங்கன்னா வருஷம் ஓடிடும், ஆனால் படிக்க முடியாது. ஸோ படிக்கணும்னு ஆசை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தள்ளி போடவே போடாதீங்க. ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான முயற்சியை எடுத்தோம் அப்படின்னாலே அதுக்கான விஷயங்கள் தானாக நம்மளை தேடி வரும். நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதை கண்டிப்பாக நான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம நினச்ச ஒரு விஷயத்த செஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா 2 நாள் கூட அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. மற்றவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யும் போது அதில் நமக்கு சந்தோஷமும் இருக்காது. இதுவே நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். அதை செய்யும்போது ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே முக்கியம் தான். ஃபேமிலி முக்கியம், ஹஸ்பண்ட் முக்கியம், குழந்தைங்க எல்லாருமே முக்கியம்தான். அதே மாதிரி நம்மளோட ஆசை, கனவு அதுவும் தான் முக்கியம். ஸோ அதுக்கான டைமையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். டெய்லி ஒரு 1/2 hour நம்ம வந்து அதுக்காக ஒதுக்குனா போதும். நம்ம வந்து டே ஃபுல்லாக நம்மளோட கனவுக்காகவே ஓடணும் அப்படின்றது கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீ டைம்னு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரீ டைம் இல்லைன்னு சொல்லி லேடிஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் இருப்பீங்க, கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நமக்கான டைம் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்காகன்னு ஒரு 1/2 hour ஒதுக்கி ஆகணும். அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம், படிக்கிறதுக்காக அப்படின்னு கிடையாது, நமக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour to 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து பின்னாடி யோசிச்சு பார்த்தோன்னா கூட நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஏன்னா நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும். ஸோ உங்களுக்கான டைமை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி அதில் என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.